தாவேகாவில் சேர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைமைக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. ஒன்று, சேர்ந்தது ஏற்கனவே தெரிஞ்சது தான், எப்படியும் சேர போகிறாங்கங்கிற தகவல் வந்துருச்சு. ரெண்டாவது, தலைமையை டைரெக்டாக அட்ரஸ் பண்ண மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகாவில் மாற்று கட்சியினர் இணையும் விழா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேகா அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் உறுதிமொழி எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அந்த காட்சியை பார்த்துடலாமா? மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். ஒரு பக்கம் தொண்டர்களுடைய உற்சாக நடனத்தையும் பார்த்தோம், இன்னொரு பக்கம் அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்ட காட்சியும் பார்த்தோம். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு MR விஜயபாஸ்கர் தி ஸ்கொயர், இவங்க ரெண்டு பேருமே தாவேகால இணைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இணைஞ்சவங்களுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்துக்களையும் சொன்னார். அந்த காட்சிகளையும் பார்த்துருவோமா? ஓகே. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி இதோ. அதே போல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, ஆனந்தன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. அதிமுக முன்னாள் MLAக்கள் ராஜவர்மன், பிரபாகர் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் தாவேகாவில் ஐக்கியமாயிட்டாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். இந்த இணைப்பு நிகழ்ச்சி ஒரு பக்கம் கோலாகலமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதில் உரை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த வகையில் அந்த வகையில் திமுக உதவியோடு ஆட்சி அமைக்க முயன்றவர்கள் தான் துரோகிகள். ஸோ தாவேகாவில் இணைபவர்களை துரோகிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருன்னு பார்ப்போமா? ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார்கள் கேட்கிறார்கள். நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தினது தாங்க இயக்கம், இப்போ EPS நடத்துறது இயக்கம் கிடையாது, அது ஒரு கம்பெனின்ட்டார். அப்படி பேசிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சதால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. அவர் பேசினதை பார்த்துருவோம். எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது, கம்பெனி மறந்து விடாதீர்கள். கார்பரேட் கம்பெனி 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு. இவர்கள் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் பயணங்கள் எங்களோடு வெற்றி பயணமாக அமையட்டும் என்று வாழ்த்தி, எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இணைஞ்சிருக்கிறார் இல்லையா திரு MR விஜயபாஸ்கர், அவர் என்ன பேசினார் அப்படின்னா, திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்ட அந்த மோசமான செயல்பாடுகளால் அதிமுக இப்போ தள்ளாடிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த உண்மையை எடுத்து சொன்னால் துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு காட்டமாக தெரிவித்தார். அவர் என்ன பேசினாருங்கிறதையும் பார்ப்போம். ஓகே. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார், உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் அதிமுகவை தாவேகாவோடு தான் கூட்டணி வைக்க சொன்னோம், தேர்தலுக்கு பிறகு தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னோம்,
ஆனால் இபிஎஸ் ரெண்டுத்தையுமே கேட்கல. மாறாக திமுகவோட கூட்டணி வச்சு தான் எப்படி ஆட்சியில் இருக்கிறதுங்கிற கணக்கு போட்டார். இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசிய காட்சிகளை பார்த்துருப்போம். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. திரு சி விஜயபாஸ்கர் இப்படி சொன்னார் இல்லையா, அதோடு அவர் நிறுத்தல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு நடக்குதே இந்த நிகழ்வு, இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இதோடைய முழுமையான மெயின் பிக்சரை நாங்கள் டெல்டாவில் காட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான ஒரு பேச்சும் அவர் பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் விஜயனுடைய அனுமதியை நாங்கள் வாங்கிட்டு டெல்டாவில் திரும்ப ஒரு இணைப்பு விழா நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னு பார்ப்போமா? இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். அதே போல் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்லியிருக்காரு, முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 60% இங்கே தான் இருக்காங்க. தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. மீதி 30% தான் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்துருவாங்க. 90% இங்கே வந்துருவாங்கன்னு அதில் இப்போ 60-30 பிரிச்சுட்டாரு. இப்போ இன்னும் 30% வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் எஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திரு இபிஎஸும் அவருடைய மகன் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். கண்டிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்போது அது குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதுக்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். அதே போல் இப்போ இந்த குதிரை பேரம் நடக்குது, ஒவ்வொரு தாவேக்கா எம்எல்ஏக்கும் இவ்வளோ ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதையும் அவருடைய ஸ்பீச்சில் அமைச்சர் ஆதவர்ஜுனா மேற்கோள் காட்டியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். தாவேக்கா எம்எல்ஏக்களை திமுகவால் விலைக்கு வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகள்லையும் திமுக டெபாசிட் இழக்கும் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக பேசியிருக்கிறாரு. இது பற்றி அவர் என்ன பேசினாருங்கிறதையும் பார்த்துருவோம். தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே போல் அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்தில் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசிய காட்சிகளை பார்த்துருப்போம். ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்.